ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரு குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து ஒரு கிரு கிராஸ் கிடாரி பார்க்குறோங்க. விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடாரிங்க. தலையத்து கிடாரி, 4 பல் கிடாரிங்க. காளை கன்றுங்க. கன்றுண்டி இன்னோட 10 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது. கால் அணையாமல் பொட்டாட்டம் நிற்கிதுங்க. ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் வேணாலும் கறக்கலாங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டில் வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. தெளிவான கிடாரிங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்லா மடிச்சட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. காம்பு நல்லா கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது. காம்பு பெருங்கமாக கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க. அடைச்ச மடிச்சட்டுங்க. கறந்துட்டா மடி சப்புன்னு வற்றி போயிருங்க. இந்த கிடாரியோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா, முறையானபடி சப்பளம் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 5, சாயந்தரம் ஒரு 4, 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாம். 5 நாள் 9 லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டிக்கிங்க. மற்றபடி தவறுகள் கிடையாது. நம்ம இன்றைக்கி வண்டியிலேருந்து வந்தது காலைல வந்தோடனே நம்ம வீடியோ எடுத்து போட்டனால கொஞ்சம் வயிறு நம்பாத மாதிரி தெரியுது. மற்றபடி அந்த தவறு இல்லைங்க. கிராஸில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 7, 8லிருந்து 9 லிட்டர் பாலோட குணவனமாக காலணையாமல் குணவனமாக தெளிவாக வேணும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடாரியை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் ஒரு வேளைக்கு 2 வேளை வந்து நேர்லேயே வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரு குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.